ஹே சாம்ஸ் எபிசோட் 28க்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு லோகோ டிரான்சிஷன் தான் பண்ண போறோம். ரொம்பவே வைரலான ஒரு டிரான்சிஷன் தான். பட் எந்த விதமான எக்ஸ்டர்னல் டூல்ஸ், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ வேற எந்த விதமான பிளக்கினும் இல்லாம கம்ப்ளீட்டாவே பிரீமியர் ப்ரோலயே நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா சீரியஸ் வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ முதல்ல நம்ம பண்ண போகிறது இந்த லோகோ டிரான்சிஷன் தான். அதாவது ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு லோகோ மூலமாக நம்ம டிரான்சிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஒரே லோகோவில் இருக்கிற விதவிதமான ப்ராடக்ட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராடக்ட்டையும் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட்டேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன டிரான்சிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு லோகோ அப்படியே மூவ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம நீட்டாக பண்ணுறது, அது அந்தளவுக்கு தெரியாமல் பண்ணுறது, அண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்மூத்தாக அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ வந்து 4Kல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் முதல்ல சின்னது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ 2 வீடியோ செலக்ட் பண்ணி 50 மாற்றியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோஸ்அப்பில் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் வைடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கிட்ட வர மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் நான் ஓரளவுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. அண்ட் ஓகே, இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நான் அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் கட் மட்டும் பண்ணிக்கிறேன், அதை நான் டெலீட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷனில் தான் நமக்கு அந்த அனிமேஷன் நடக்க போகுது. அண்ட் இதில் நான் அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேயுமே நம்ம ஒரு போர்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட், அதாவது நமக்கு என்ன தேவை அப்படின்றது, அந்த 2 ஃபுட்டேஜில் என்ன தேவை அப்படின்றத எடுத்து வச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லோகோவை அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த பிராண்டோடைய எக்ஸாக்ட் லோகோவை, அதாவது இந்த ப்ராடக்ட்டில் என்ன லோகோ இருக்குதோ அதே லோகோவை நான் வந்து இங்கே PNG டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் அந்த அசட்டில் இதுவுமே நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்பேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் தனியாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓகே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எஸ், சேமாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட்லேயும் இந்த லோகோ வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? அதாவது இந்த ஃப்ரேமில் இருந்து அந்த லோகோ அப்படியே நமக்கு வெளியில் வந்துட்டு அப்புறம் உள்ளே போய் உட்காரும்போது அடுத்த வீடியோ வந்து நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இதுக்கு நம்ம ஒரு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம அனிமேஷனுக்கு ஆட் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி, அதாவது இந்த இமேஜ் மேலே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் இப்போ அனிமேட் பண்ணோம் அப்படின்னா, பொசிஷன் அண்ட் ஸ்கேல், இந்த 2 ப்ராப்பர்ட்டி தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொசிஷன் ஒரு தடவை, ஸ்கேல் ஒரு தடவை, ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்டாக வைக்க பாருங்கள். ரொம்ப கரெக்டாக வைக்கணும் அப்படின்னும் இல்லை, அதே நேரத்தில் ஓகே நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் ஒரு தடவை ஸ்டாப் வாட்ச் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் எனேபிள் பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து இந்த கீ ஃப்ரேமில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் வீடியோ இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து லோகோ அப்படியே ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஸ்க்ரீன் கிட்ட வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கேல் அனிமேஷன் தான். ஸோ ஃபுல்லாக ஸ்கேல் அனிமேஷன் பண்ணிவிட்டு பொசிஷனையும் ஓரளவுக்கு அதை சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக லோகோ பிரிண்டில் வரும். அண்ட் திருப்பி வந்து போய் அது இன்னொரு வீடியோவில், அது இன்னொரு ப்ராடக்ட்டில் அது வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ அதுதான் நமக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம முதல்ல ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ராக்கர் இருக்கு இல்லையா, அது மூலமாக ட்ராக் பண்ணிக்கலாம்.
ஆகிடலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம இது பண்ணிட்டோமா? அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் டு ஒபாசிட்டி மாஸ்க். ஸோ இதெல்லாம் என்ன, இதை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், என்ன ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். க்ரீன் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஜெக்ட் மாஸ்கிங் டூல் எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு எப்படி நம்ம சூப்பரான எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இந்த 2 லேயர்ஸையும் மேலே தூக்கிக்கிறேன். ஸோ பொசிஷன் மாற்றாமல் அப்படியே மேலே தூக்கிட்டு கீழே இந்த வீடியோ லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அவனை அப்படியே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி, மேக்னா நீங்கள் ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கிறதுல இந்த ஆப்ஜெக்ட் மாஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் தேவை. ஸோ கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்ட் லேயர், அண்ட் மேலே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த லேயர் தான். ஓகேங்களா? அதாவது இந்த போர்ஷன், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பக்காவாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் ஹைலே நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இங்கே நமக்கு லோகோ ஃப்ரண்ட்டில் வருது, வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த இமேஜ் வரணும். ஸோ இது எந்த இடத்துல கரெக்டாக வரணும், இது வந்து எங்கே போய் உட்காரணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே வருதுங்களா, ஸோ இந்த இடத்துலையே நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வருதுங்களா, இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய லோகோ வந்து இங்கே போய் பிளேஸ் ஆகணும். ஸோ கரெக்டாக இந்த வீடியோட இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னோட இண்டிகேட்டர் நான் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த லோகோக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபார்ம், இந்த எஃபெக்ட் எல்லாம். ஸோ மேபி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி தள்ளிக்கலாம். தள்ளிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் வச்சு கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எக்ஸாக்டாக பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இவரையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? லைட்டாக தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் அது பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இவர் இங்கே வராரு, வந்ததுக்கப்புறமா அடுத்த ப்ராடக்ட் வந்து அப்படியே இந்த லோகோ வந்து போய் ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த பேஸான அனிமேஷன் நம்ம இப்போ பண்ணிட்டோம். அண்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அப்படின்னா கட் பண்ணிட்டு இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து எடுத்துடலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துக்கு, இந்த ஏரியாவுக்கு நம்ம ஈஸிஸை வந்து அப்ளை பண்ணிடலாம். அதை ஈஸ் இன் ஈஸ் அவுட். ஸோ அதுக்கான ஷார்ட்கட். ஸோ இந்த ஷார்ட்கட்டோடைய எல்லா விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிராஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த கிராஃப் பற்றின வீடியோவும் உங்களுக்கு தனியாக இருக்கும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கர்வை கொஞ்சம் ரெண்டுமே செலக்டடாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த போர்ஷன் மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்கேலை மூவ் பண்ணுறேன். ஸ்கேலை மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வருது, அண்ட் இங்கே வந்து இது பிளேஸ் ஆகணும். ஸோ இது வந்து டக்குன்னு போய் பிளேஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்து முதல்ல செட் பண்ணி பார்க்கலாம் இந்த கிராஃபை. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டைமிங்கை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே போய் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? மேபி நம்ம இந்த கர்வ் வந்து திருப்பியும் நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி F4 வந்து என்னுடைய ஷார்ட்கட் 4 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலை கொஞ்சம் இந்த ஆங்கிள் அண்ட் மேலே இருக்கிற பொசிஷனையும் இந்த ஆங்கிளுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு போய் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுவாப்பில். ஸோ லைட்டாக அந்த ஃப்ரேம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம டைமிங் மாற்றணும் பார்த்திங்களா, அதனால் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பொசிஷனை லைட்டாக கீழே இறக்கிக்கலாம், அதை இந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே டக்குன்னு போய் ஃபிக்ஸ் ஆகும். சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மூவ் ஆகும், பட் அது பிரச்சனை இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு தடவை கூட பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், கரெக்டாக வருது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இந்த லேயருக்கு, அதாவது இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சின்னதாக நம்ம அனிமேஷன் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை, அதாவது இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன அனிமேஷன் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான் நம்ம. ஓகே, ஸோ அப்படியே தூக்கி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பவுன்ஸை எடுத்துகிட்டு விசைர் கொடுத்துடலாம். ஃபேட் 0 வச்சிடலாம். இது இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வருது அண்ட் ப்ராடக்ட் வருது அண்ட் அங்கே போய் அது வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. அண்ட் அடுத்ததான் இந்த பேக்ரவுண்டுக்கும் அதே மாதிரி இந்த ட்ராவல் அனிமேஷனை கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு வருவாப்பில் வந்து லோகோ ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆன உடனே நம்மளுடைய அடுத்த
பேக்ரவுண்டும் அப்படியே மீன்வைல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும். அதுக்கடுத்து அதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் வந்து நம்ம இப்போ லைட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். டைமிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இது இங்கே மூவ் ஆகுது பார்த்தீங்களா? மூவ் ஆகி வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா, அதாவது லைட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வரட்டும். ஸோ எஸ், ஃபிக்ஸ் ஆகிட்டு ஓகே, இங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரேம் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மேபி எஸ், ஓகே, இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டுடைய இமேஜையே, அதாவது இந்த லேயரையே நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து தப்பு. நம்ம அப்படி மூவ் பண்ணக்கூடாது, கரெக்டாக அதே இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை மட்டும் ட்ரிம் டவுன் பண்ணிடுறேன். ஸோ லைக் இந்த மாதிரி. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட, ஓ சாரி, ஸோ எஸ், இது மட்டும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த லேயர் இந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு அடுத்த லேயர் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது ஒரு வீடியோக்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருது, தென் திஸ் அண்ட் பேக்ரவுண்ட். சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுலேருந்து அது எவ்வளோ வர மாதிரி, அந்த ப்ராடக்ட்லேருந்து வர மாதிரி. ஸோ அதுக்காக இந்த எஃபெக்டை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே எடுத்து லோகோ ஃப்ரண்ட்டில் போட்டுடுறேன். அண்ட் அதே மாதிரி அதை வந்து பேக்லேயும் போட்டுடுறேன். அண்ட் இதுலேயுமே நம்ம சில எலமெண்ட்ஸ், அதாவது சின்ன சின்ன வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதை நம்ம கரெக்டான பக்கா டைமிங்கில் வரணும் அப்படின்னா சின்னதாக சேஞ்ச் பண்ணணும். அதை மெயினாக என்னென்னா, இது ஈஸ் அவுட்டை வந்து கம்ப்ளீட்டாக வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகேங்களா? மிச்சது வந்து அப்படி இருக்கட்டும். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக மாற்றிக்கலாம். ஸோ டக்குன்னு அங்கேருந்தே அது வந்து ஃப்ளிக்கராக இப்படி வர மாதிரியான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் டைம் வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து இந்த மாதிரி வருதுங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியக்கூடாது, நமக்கு இங்கே வந்து தான் முடியணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிட்டு அப்படியே நிற்கும். ஸோ இது கரெக்டாக எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எஸ், இந்த இடத்துல நமக்கு அந்த எஃபெக்ட் வருது. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிட்டு அது அப்படியே உள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் டைமை மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி இதோடைய ஈஸை வந்து நம்ம லைட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அவுட் 0 வச்சுக்கலாம். இது மேபி 34 இருக்கட்டும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா, மேபி இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்ததாக இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதோடைய மோஷன் பிளரை மேபி நம்ம கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். 45 இருக்குது, மேபி ஒரு 80 வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்ல ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சூப்பருங்க. ஸோ இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டோமா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரண்ட்டில் இந்த அனிமேஷன் இதுக்கு வந்து நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, புல் தான். ஸோ புல் மோஷனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சிடலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வருவார், அடுத்து இது நடக்கும். அண்ட் இந்த அனிமேஷன் வந்து நமக்கு இப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இது கரெக்டாக ஒரு அளவுக்கு வச்சுட்டு இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் வந்து வரணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணிடுறேன். நான் மூவ் பண்ணலை, ட்ரிம் டவுன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லைட் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி இந்த இடத்துல அப்படியே, இந்த லைட் லீக் இல்லை, இந்த இடத்துல லைட் லீக், அதாவது வீடியோ டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்கிற லைட் லீக்கை அப்படிங்க வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், அதை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ லூப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வராரு,
அடுத்ததாக நம்மளுடைய எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஸோ சாம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்டை நிறைய விதத்தில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிரான்சிஷனையும் சரி, ஒரு சூப்பர் வைரலான ஹூக்கையும் சரி உங்களால் ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம டிரான்சிஷன் எடுத்துகிட்டு வர்றது, அதில் என்ன மாதிரியான சேமான ப்ராடக்ட், அது சேமான ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு லோகோ இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு அழகான டிரான்சிஷன் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். இது இன்னுமே நீங்கள் அட்வான்ஸாக பண்ண முடியும். லைக் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். பட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் என்னால் ப்ரீமியர் ப்ரோவே பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இதுதான். ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும். அண்ட் இதில் நீங்கள் இன்னுமே அதிகமான எஃபெக்ட்ஸ், அதாவது தேவைப்படுற எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிங்க, இன்னும் இந்த மோஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அவுட்புட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.